இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணுற 4 பின் ரிலே எஸ்பிஎஸ்டி ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. அந்த ரிலேவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆட்டோமொபைல்ஸில் நிறைய ரிலேஸ் இருக்குது. 4 பின் இருக்குது, 5 பின் இருக்குது, 6 பின்ஸ் ரிலே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிங்கிள் போல் டபுள் த்ரோ யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறது வந்து ஒரு பேசிக்கான ரிலே தான், 4 பின் ரிலே தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய ஒர்க்கிங் என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 பின்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு காயில் இருக்கும், அப்புறம் இங்கே பார்த்தோம்னா ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஸோ இந்த காயில் எப்போல்லாம் எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ ஸ்விட்ச் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் இந்த சைடில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 4 பின்னில் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா ரிலேலையும் வந்து நம்பரிங் பண்ணியிருப்பாங்க. நம்பரில் வந்து இந்த 2 காண்டாக்ட் வந்து 85, 86ன்னு இருக்கும். பிரேஸ் மெட்டல் காண்டாக்டில் இருக்கிறது வந்து 30 and 87 இருக்கும். ஸோ இந்த 4 பின்னோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா, 2 பின்னு வந்து பவர் சப்ளை சர்க்யூட்டு, லோ கரண்ட் சர்க்யூட்னு சொல்லலாம். இந்த 2 பின் வந்து பார்த்திங்கன்னா லோட் சர்க்யூட்டு. இது வந்து நமக்கு வந்து லோடு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சப்ளை கொடுக்குறோம் அப்படிங்கிற பர்பஸ்க்காக இருக்குது. ஸோ இது ரிலேவோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தோம்னா, லோ கரண்ட் சர்க்யூட் மூலமாக ஹை கரண்ட் சர்க்யூட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது தான் அதோட மெயின் அப்ளிகேஷன். அதுபோக இப்போ நம்ம காரில் வந்து பவர் சப்ளைலேருந்து நம்ம ஒரு ரேடியேட்டர் ஃபேனுக்கோ இல்லை லேம்புக்கோ வந்து சப்ளை கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹை கரண்ட் பர்பஸ் இருக்கும்போது அதில் ஒயரிங் வந்து நிறைய ஒர்க் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ஒயரிங் இருக்கும். ப்ளஸ் வந்து ஹீட்டு டெசிபேட் ஆகும், பவர் வந்து அதிகமாக ட்ராப் ஆகும். ஸோ இந்த ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் எவ்ரி வோல்டேஜுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து ட்ராப் ஆகாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த ரிலே கான்செப்ட் போகிறோம். ரிலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பவர் சப்ளை பேட்டரியிலேருந்து கொடுக்குற பவர் சப்ளையை வந்து இந்த 2 பின் மூலமாக நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதர் கரண்ட்ஸ், ஹை கரண்ட் சுவிட்சை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதனால் நமக்கு வந்து பவர் ட்ராப் ஆகிறது, இந்த லாஸ்லாம் நமக்கு அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 பின்னுக்கு வந்து நம்ம எப்போல்லாம் பவர் சப்ளை கொடுக்குறோமோ அப்போல்லாம் இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும். இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகிறதுனால அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் மாதிரி இது ஆக்ட் ஆகும். எலக்ட்ரோ மேக்னெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிறதுனால இந்த பிளேட்டு, மெட்டல் பிளேட்டு வந்து மேலேருந்து கீழே மூவ் ஆகி அட்ராக்ட் ஆகி கீழே வரும். ஸோ இதை நம்ம இங்கே பவர் கொடுக்கறது நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மூலமாக இந்த காண்டாக்ட் வந்து மறுபடியும் மேலேயே போயிடும். ஸோ அதாவது எப்போ வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்குறோமோ அப்போல்லாம் இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும், அதனால் காண்டாக்ட் க்ளோஸ் ஆகும், இல்லைன்னா நார்மலி ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால் இந்த ரிலேக்கு வந்து இன்னொரு பேர் நார்மலி ஓப்பன் ரிலேன்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற டைப் ஆஃப் ரிலேயில் வந்து நார்மலி க்ளோஸ்டு ரிலேஸும் இருக்குது. ஸோ எப்போல்லாம் நம்ம காயில் எனர்ஜைஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகிறது, இந்த மாதிரி சர்க்யூட்டோட அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து இது வந்து நார்மலி ஓப்பன். நம்ம காயிலுக்கு எனர்ஜைஸ் கொடுத்தோம்னா மட்டும் அது கீழே வரும், அதனால் சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து சர்க்யூட் க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த 2 பின்னு க்ளோஸ் ஆகும். ஸோ இது வந்து மெட்டல், பிரேஸ் மெட்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹை கரண்ட் சர்க்யூட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதில் 12 வோல்டேஜ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு பின்னில் பவர் சப்ளை கொடுத்துடலாம் 12 வோல்டேஜ். அதாவது ஏசி வோல்டேஜ் கொடுக்கலாம், இல்லை டிசி வோல்டேஜ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பர்பஸை பொறுத்து, இப்போ ஒரு ரேடியேட்டர் ஃபேன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 12 வோல்டேஜ் டிசி சப்ளை கொடுக்குறோம். ப்ளஸ் இந்த பின்னில் வந்து ஃபேனை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுவிட்ச் நமக்கு க்ளோஸ் ஆகும்போது இந்த சர்க்யூட்டு க்ளோஸ் ஆகிட்டு அது மூலமாக 12 வோல்டேஜ் சப்ளை எடுத்து இந்த ஃபேன் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுதான் மெயின் பர்பஸ், இதோட ரிலேவோட மெயின் பர்பஸ். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டெஸ்ட் பண்ணும்போது இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன, அப்படி வோல்டேஜ் என்னங்கிறத பொறுத்து நம்ம வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இதோடைய கண்டினியூட்டி செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் நான் வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்காக இந்த பொசிஷனில் வச்சுருக்கேன், கண்டினியூட்டி பொசிஷன் வச்சுருக்கேன்.
இது நார்மலி ஓப்பன் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த 2 காண்டாக்டில் நான் செக் பண்ணும்போது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் வரும். இது வந்து காயிலோட கனெக்டாக இருக்கிறதுனால இந்த 2 காண்டாக்டில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வரும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 80லேருந்து 100 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா காயில் கரெக்டாக கனெக்ட் ஆகுது அப்படின்றது மீனிங். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு காமிக்கும். இப்போ மல்டிமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 82, 81 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ இது வந்து காயில் கரெக்டாக கனெக்ட் ஆகுது நம்ம அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே மெட்டல் பிரேஸில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஸ்விட்சு மேனுவலாக அமுத்தி இருக்கிறதுனால இதில் ஒரு கண்டினியூட்டி கனெக்டாக இருக்குது. ஸோ இந்த மேனுவல் ஸ்விட்சை நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா இந்த 2 காண்டாக்டை நாம் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே மெட்டல் பிரேஸில் பார்த்திங்கன்னா 2 காண்டாக்டையும் நான் இங்கே வச்சுருக்கேன். மைனஸ் அண்ட் ப்ளஸ் மல்டிமீட்டரோட மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ மல்டிமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ வந்து ஓப்பன் சர்க்யூட் மாதிரி காமிக்கும். இதே நான் சர்க்யூட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ஸ்விட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், மேனுவலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் கண்டினியூட்டி இருக்கும். நான் ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மெட்டல் பிரேஸ் காண்டாக்டில் வைக்கும் போது அதில் ஒரு கண்டினியூட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ரெஸ்ஸிங் வந்து மேனுவலாக நான் பண்ணுறது போல் எப்போல்லாம் வந்து காயில் எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இது கனெக்ட் ஆகும். நம்ம இந்த பாயிண்டில் 12 வோல்டேஜ் கொடுக்கணும், இதில் வந்து லோடுக்கான 12 வோல்டேஜ் கொடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரிலேவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி வந்து கண்டினியூட்டி வரும்போது நமக்கு வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்ளிகேஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.